என் ஹஸ்பண்ட் இந்த ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா இந்த வேலை பார்க்குறாங்க, எங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, எங்ககிட்ட இவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட அடையாளம் என்ன? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய யோசிச்சிருக்கேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாவையும் கூட பிறந்தவங்களையும் அப்பாவுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு அவ்வளோ சுதந்திரமாக இருந்த பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கணுங்கிற ஒரே காரணத்தால் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து சமையல், துணி துவைக்கிறது, வீட்டு வேலைகள்னு பண்ணிட்டு நிறைய பேரோட லைஃப் முடங்கி போகிறதே அந்த ஒரு ஃபேஸில் தாங்க. மோஸ்ட்லி நிறைய ஆண்கள் இப்போலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் பேரால் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அவங்க வேலைக்கு போனால் தான் அடுத்தது சமாளிக்க முடியும்னு சரி ஓகே நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் சம்பாதிச்சோமே, இப்போ ஒரு 100 ருபீஸ்க்கு ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அதை சொல்லவே முடியாது. அதெல்லாம் நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் யாருமே அப்படி கில்ட் ஆகாதீங்க. வீட்டில் இருக்கிறதும் ஹோம் மேக்கராக இருக்கிறதும் ஒரு வேலை தான். அதை இந்த சமுதாயம் வேலையாக கன்சிடர் பண்ணாது. பெண்களே அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் செய்யலையா, நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தானே நாங்களும் வேலைக்கு போகிறோம் அப்படி தான் பேசுவாங்க. இதெல்லாம் வேலை லிஸ்ட்லேயே வராது. ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, நீங்கள் செய்கிற வேலைக்கு காசு வந்தால் தான் அது வேலை, இல்லைன்னா அது வேலையாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா என்ன நடக்கும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க, லைஃப்பில் ஷைன் ஆகுங்க.